குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். குருச்சரணம். எனது NHS பிள்ளைங்க, இந்த உலக மக்கள் மற்றும் என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா நன்மைகளும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். ஒரு கதை கேட்டிருக்கீங்களா? கழுத தேஞ்சு கட்டல் வாச்சான் சொல்லுவாங்க மக்களை. அந்த காலத்துல ஏதாவது நாங்களாம் தப்பா ஏதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க, வர வர கழுத தெரிஞ்சு கட்டல்மா போகுது, அந்த மாதிரி தான் மூளை வளர்ந்துருக்கவங்களுக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி என் கண்ணுகளா அம்மா செருப்பை பற்றி பேசினேன். எனக்கு மறு பற்றி பேசினேன்னா எல்லாம் முக்கியம்தான், நமக்கு வாழ்க்கையில் இல்லாத ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் வேற. ஆனால் பாருங்க, இந்த முகச்சவரம் செய்யும் போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் இருக்கு இல்லையா? இது போனா போது ஆம்பளை பிள்ளைகளுக்குன்னு ஒன்று தனியாக எதுவும் நம்ம போட்டதில்லை. எல்லாமே காமனாக கலந்துருக்கோம், இல்லாட்டா பெண்கள் நிறையா ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா முகச்சவரங்கிறது ஆண்களுக்கு இருந்து. ஸோ குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு டாபிக் கிடைச்சதுன்னு சொல்லி இதை கொடுத்த பெரியவர்களுக்கெல்லாம் முதல்ல நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இது நிறைய பேர் இதை பற்றிலாம் சொல்ல ஒன்னா சேர்த்து போட்டு தான் இப்போ நான் பேசுகிறேன். நான் கடவுளையும் கூப்பிட ஒரு குரு, அவர் ரொம்ப ஆசிரமம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட 47 கண்ணுக்குட்டி இருக்கு, பசு கண்ணுக்குட்டியை. அவங்க நான் குழந்தைகள்னு வச்சிருக்கேன். அந்த மாதிரி அவருடைய இதனால அவர் நிறையா சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி நீ சீரியஸாக இருக்காம இருக்காதம்மா, இதுக்கெல்லாம் நீ தெரியக்கூடாது, இதெல்லாம் சீரியஸான மேட்டர் தெரியுமா அப்படிப்பாரு. அந்த மாதிரி அவருக்கு தெரியாத மந்திரங்கள் கிடையாது, தண்டனங்கள் கிடையாது, எல்லாம் தெரியும். ரொம்ப நல்ல மனிதர், சுத்த சன்னியாசி வேற, அருமையான மனிதர். நான் அப்படி பார்த்ததில்லை. இன்னும் ஏதாவது சொல்லி மதம் ஒரு மதம் சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அதை விட நாணயமானவர், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்லை இதனாலும் நானா அவருக்கு 47 பசுக்களை வளர்க்குறதுங்கிறது 47 பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி விளையாட்டு ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன், சாமிஜி ப்ளீஸ், கடவுளை கூப்பிடுறேன். அவர் என்ன சாமி, அவர் கடவுளே 2 அவர் பேசிக்குவோம். அப்போ நான் சொன்னேன், தயவு செய்து நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு அந்த கணக்கில் உழைக்கிறேன், வேற ஒன்றும் இப்போ மாமா கிடையாது வாழ்க்கையிலே. இப்போ சொல்லுவோம், இந்த சவர விஷயம் இருக்கிற இது எனக்கு உண்மையிலே நான் நினச்சிக்கிட்டேன். After so many years of my life experiences and 55-60 years, ரொம்ப கடற்கரை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு MBBS DGO, தமிழ்நாட்டுக்கு ஒரு அதிகாரியாக வேலை செஞ்சுருக்கேன். எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு முகசாரத்தில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு நினச்சி முதல்ல எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஐ யூஸ் டு ரைட். அப்படி எழுதுறப்பட்டா நமக்கு எதுவுமே மனசில் பதியும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். எதையுமே சக் 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 அப்படிலாம் பேசக்கூடாது. அதில் ஒரு லாவண்யம் இருக்கணும், அதில் ஒரு அழகு இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து என்னென்ன அனுப்புறீங்க, எல்லாமே உங்கள் உடம்புலேருந்து போய்கிட்டு இருக்குது, ஹீட்டு போய்கிட்டு இருக்குது, புரிஞ்சிச்சா? உங்கள் உடம்புலேருந்து உங்கள் இது என்னென்ன போயிட்டு இருக்குன்னு அன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒளி அந்த 2 போய்கிட்டு இருக்குது.
எல்லாமே அவங்ககிட்ட இருந்து இருக்கு. அதனாலதான் ஒரு மனிதனை பார்த்தேன்னு அவங்கள பார்த்தவனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்து அவங்க சிரிக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றோம்னா அந்த அலைவரிசைகள் அவங்ககிட்ட இருந்து வருது, அதைத்தான் நம்ம சொல்றோம். அதே போல ஒரு ஆணுக்கு நல்ல அலைவரிசை இருக்கு, இந்த முகச்சவரும் உண்டு. ரொம்ப தாடி வச்சுட்டு சமைச்சியா இருந்தாலும் அதுக்கும் மரியாதை இருக்குது. ஒவ்வொன்றுக்கு நம்ம சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அது சொல்ற அந்தந்த போஸ்டுக்கு தகுந்த மாதிரி அது சூட் ஆகுது. இப்போ ஒரு பெரிய சிஓ இருக்காரு, அவரு பேண்ட் ஷூட் போட்டுலாம் சப்புன்னு வர்றப்ப தாடி வளர்த்துக்கிட்டு வந்தாருன்னா அந்த மனிதர் ஏற்றுக்க முடியாது. அதனால முகச்சவருங்கிறது ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. அப்படிலாம் ஈஸியா நீங்க எடுத்துக்கூடாது. புரிஞ்சுச்சாக்கணுங்களா? எல்லாமும் வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். ஓகே, ஹவு டு வாக்குங்கிறது நான் ஒரு பெரிய பேசுவேன். 26 நான் பேச முடியாதனால ஹவு டு வாக், வாக்கிங் மெடிடேஷன்னே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரிஞ்சுதா? நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். பண்ணிப்பாருங்க, அப்பதான் அதை பத்தி தெரியும். இப்ப முகச்சவரத்தை பத்தி பேசுவோம். முகச்சவரம் செஞ்சு கொண்ட நாள்ல எண்ணெய் சேர்த்து குளிக்க கூடாது. அதை பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? ஒரு பாயிண்ட், 6 பாயிண்ட் இருக்கு, 6 சொல்றேன். அதனால ஒரு பாயிண்ட் முதல்ல எடுத்துக்கோங்க. முகசவரம் செய்து கொண்ட நாள்ல எண்ணெய் தேய்த்து குளிக்காதீர்கள். இது பெரியவங்க சொல்லி வச்சு நம்பர் 1. அடுத்தது 2வது என்னன்னா, அதுக்கு முன்னால என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நல்லா சாப்பிட்டுட்டு முக்க சாப்பிட்டுட்டு போய் முகசவரம் செய்யக்கூடாது. சேர்ப்பா இனிமே யோசனை வரணும், இந்த அம்மா அப்படி சொன்னாங்களே அப்படின்னு செய்யணும். புரிச்சா கண்ணுங்களா? என்ன செய்ய முன்னால சாப்பிடக்கூடாது. என்ன அது 1. 2வது, தாய் தந்தை உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை முகச்சவரம் பண்ணக்கூடாது. அம்மா அப்பா இருக்கிறவங்க பண்ணனா நல்லது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சிங்களா? காலையில 6 மணிக்கு முன்பும் மதியம் 1 மணிக்கு பின்பும் முகச்சவரம் செய்யக்கூடாது. காலையில 6 மணிக்கு முன்னாலே எல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல போயிட்டு 3 நீங்க காலேஜ் வேகமா எடுத்து பண்ணக்கூடாது. புரிஞ்சா? அதே போல மதியம் எல்லாம் என்ன சொல்லலாம், மத்தியானம் 1 மணிக்கு அப்புறமே சவரம் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. புரிஞ்சா கண்ணுங்களா? உங்க டைமிங் எப்படியோ, எனக்கு அதை பத்தி ரொம்ப ஐடியாஸ் கிடையாது. காலையில 6 மணிக்கு முன்னால மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் பண்ணாதீங்க அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்க. பெரியவாள்னா நம்ம காஞ்சிபுரம் பத்தி தான் சொல்லல, பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதா கண்ணுங்களா? அடுத்தது, தந்தை மகன் அண்ணன் தம்பி, இப்ப ஒரு வீட்டுல நிறைய பேர் ஆம்பளை பிள்ளைலாம் இருக்கிறீங்க. எல்லாரும் ஒரே நாள்ல சவரம் செய்யக்கூடாது. அதாவது ஒரே நாள்ல சவரம் செய்ய தவிர்த்துருங்க, அது நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க எப்படிங்க டெய்லி செஞ்சுட்டு இருக்கோம், இதுல நீங்க பிரச்சனை? எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமியா, இது சொல்லியிருக்காங்க பெரியவர்கள். புரிஞ்சிச்சா? இல்லைன்னா எல்லாரும் ஒரே டைத்தில் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் டெய்லி சவரம் பண்றது ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது விதிவிலக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வச்சுப்போம், என்ன பண்றோம் இல்ல? என்ன ஆபீஸ் போறவங்க ஒரு டிக் பக்கம் போகணும் அப்படின்றதா நோ தட் வே, we have to go ahead இல்லையா? பட் இது எவ்வளவு இந்த 6 பாயிண்ட்ல எதெல்லாம் உங்களால அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது, எல்லா குடும்பம் மொத்தமா அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தரித்திரம் வரும் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, அதனால சொல்றேன். அப்புறம் வியாழன் வெள்ளி சனிக்கிழமையில முகச்சவரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கணிப்பு. வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாள். புரிஞ்சிச்சா? எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் பண்ணுவீங்கன்னு தெரியாது இல்ல அம்மாக்கு இல்ல? நிறைய ஆம்பளை பிள்ளையோட பழகல. புரிஞ்சப்போ நான் வளர்க்கறதே 8 பொம்பளை பிள்ளை வீட்டோட வளர்த்துட்டு இருக்கேன். புரிஞ்சிச்சாக்கங்களா? அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த 6 ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் கட்டாயமா குளிக்கணும். புரிஞ்சிச்சா? இதை பண்றவங்க குளிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. குளிக்கிறதுக்கு முன்னால பண்ணிருங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால பண்ணிருங்க. புரிஞ்சாக்கணுங்களா? ஏன்னா காலையில இருந்தவன என்ன சொல்லுவான், நம்ம குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அதே போல குளிச்சிருங்க, உடனே குளிச்சிருங்க. சில பேர் அவசர அவசரமா காலெல்லாம் பண்ணிட்டு போறதுனால எனக்கு தெரியும். அதனால we should be careful. புரிஞ்சிச்சா? these are all the things இருக்குது. இதுல உங்களால எதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமோ அதை மட்டும் கடைப்பிடிங்க. புரிஞ்சிச்சுங்களா? ஏன்னா உலகத்துல சில விஷயங்களை பெரியவங்களா சொல்லி வச்சுக்காங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அந்த அர்த்தம் இல்லாம சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதெல்லாம் அப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், இந்த காலகட்டங்களே வேற, அந்த காலகட்டங்கள் வேற, அப்படி எப்படி இப்ப பண்ண முடியும்? இப்ப எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு சயின்ஸ். அப்படி இருக்கிறப்ப அந்த அட்வான்ஸ் சயின்ஸ் காலத்துல நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். கண்ணுங்களா, என்னத்தான் அட்வான்ஸா சயின்ஸ் ஆனாலும் எல்லா மனிதனும் இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் போகணும். கண்ணுங்களா, அதுவே கரெக்டா இருப்பாங்க இல்ல? எல்லாரும் தானே சாப்பிடணும்.
போனோம். என்ன வேண்டிக்கிறது பெரிய அட்வான்ஸ், எந்த அட்வான்ஸ் சயின்ஸா இருந்தாலும் மூச்சு மட்டும் நமக்கு தெரிஞ்சாக்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மூச்சு அது வாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. மூச்சு இல்லாம அட்வான்ஸ் வந்து அதெல்லாம் தான் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதெல்லாம் ஏதுக்க முடியாதவங்களுக்கு காமன். we are talking about the common factors இல்ல. அப்படி இருக்கிறப்ப சரி நம்ம கடைப்பிடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். யார் வந்து தலையை கீழே வச்சு அடக்க முடியாது இல்ல கண்ணுங்களா. ஐ கரெக்ட் ஆகணும். ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு நாட்டில் அப்படின்னு யாரும் அதெல்லாம் செய்ய முடியாது. அதே கரெக்ட். அது மாதிரி தான் கண்ணுங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், காலத்தால நம்ம ரொம்ப மாறத்தானே நமக்கு இயற்கை மாறிடுது இல்லையா. அந்த இயற்கை மாறாம இருக்கணுங்கிறப்ப certain things we have to follow. Can you understand? அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவோம். அம்மா வந்து நான் இதெல்லாம் பார்த்ததில்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை சில்ட்ரன். குட் நைட். Bye.